Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வது எப்படி என்பதை நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். எத்தனை பேர் பெற்றுக்கொள்ள ஆர்வமா இருக்கிறீங்க? தேவனிடத்திலிருந்து நிறைய பேர் சொல்றாங்க, கொடுக்கறதுல எனக்கு ரொம்ப வாஞ்சையா, பெற்றுக்கொள்வதில் அவங்க ரொம்ப பக்தியா இருக்கிறாங்கன்னு காமிக்கிறதுக்கு சிலர் என்ன சொல்றாங்க, பெற்றுக்கொள்றதெல்லாம் எனக்கு வேண்டாம், எனக்கு ஒண்ணு வேண்டாம்யா, கர்த்தரிடத்துல எனக்கு ஒண்ணு வேண்டாம், கர்த்தருக்கு நான் கொடுக்குறேன். அவ்வளவு பெரிய தயாளர் இவர். கர்த்தருக்கு இவங்க கொடுக்குறாங்களாம், கர்த்தரிடத்திலிருந்து இவர்களுக்கு ஒண்ணு வேண்டாமா? கர்த்தரிடத்திலிருந்து எல்லாவற்றையும் நாம் பெற்றுக்கொள்கிறோம். பவுல் அப்போஸ்தலன் கேட்கிறார், நீ என்னத்தை கொண்டு வந்த இந்த உலகத்துல? நீ எதையாவது கொண்டு வந்திருக்கியா? மூச்சு கூட கர்த்தரிட்ட இருந்து வாங்கிட்டு வந்த மூச்சு, அவர் கொடுத்த மூச்சு. ஆகவே நாம் ஒன்றத்தையும் கொண்டு வரவில்லை, எல்லாத்தையும் அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டோம். அப்போ அதை புரிந்து கொண்டாதான் நம்ம கர்த்தரை துதிக்கிறதுக்கு, ஆராதிக்கிறதுக்கு, அவருக்கு நன்றியா இருக்கிறதுக்கு நம்முடைய உள்ளம் இயங்குகிறது. ஏனென்றால் எல்லாம் அவரிடத்திலிருந்து தான் வந்தது. ஆகவே எந்நேரம் அவரை நினைக்கிறோம், துதிக்கிறோம். ஆகவே அருமையானவர்களே, பெற்றுக்கொள்வதை குறித்து நாம் அறிந்து கொள்வது அவசியம். பெற்றுக்கொள்வதை குறித்து நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை இழந்து போயிடுவோம் பாருங்க, பெற்றுக்கொள்வதை குறித்து நாம் புரிந்து கொள்ளவில்லை என்றால். ஆகவே இன்றைக்கு பெற்றுக்கொள்வதை குறித்து சில அற்புதமான காரியங்களை நான் சொல்ல போகிறேன். முதலாவது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம், அதுக்கு திருப்போம். பிலிப்பியர் 4:19. பிலிப்பியர் 4:19. 4 காரியங்களை சொல்ல போகிறேன் பெற்றுக்கொள்வதை குறித்து. தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வதை குறித்து 4 காரியத்தை சொல்கிறேன். ஏனென்றால் நீங்களாம் கர்த்தருக்காக கொடுக்கிறீர்கள், கர்த்தரை கனம் பண்ணுகிறீர்கள், முதற் பலனை கொண்டு வருகிறீர்கள், தசமபாகம் காணிக்கையில் செலுத்துகிறீர்கள். கர்த்தருக்கு உங்களுடைய வாழ்க்கையில மரியாதையை கொடுக்கும்படியாக இந்த சபையில கற்றுத் தருகிறோம். எப்படி கர்த்தரை கனம் பண்ணுவது என்பதுதான் பெரிய டாபிக் இங்க. கர்த்தருக்காக எப்படி வாழ்வது, கர்த்தரை கனம் பண்ணுவது எப்படி என்பதை கற்றுத்தர்றோம். இப்படி கர்த்தருக்கு நாம் கனத்தையும் மரியாதையும் கொடுக்கும் போது கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளாமல் இருக்கவே முடியாது. பெற்றுக்கொள்ள வேணும் கர்த்தரிடத்திலிருந்து. பெற்றுக்கொள்றதும் ஒரு பெரிய இது பாருங்க, அதுல பெரிய ஒரு விவரம் இருக்குது, விஷயம் இருக்குது. கொடுத்துட்டு பெற்றுக்கொள்ள தெரியலனா அப்புறம் ஆசீர்வாதத்தையே நாம் இழந்து போய் விடுவோம். பெற்றுக்கொள்ள தெரிய வேண்டும், கொடுக்கவும் தெரியணும், கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளவும் தெரிய வேணும். கர்த்தர் எவ்வளவோ தர விரும்புகிறார் பாருங்க. இன்றைக்கு மக்களுக்கு இருக்கிற பிரச்சனை என்ன, இந்த தேவனுடைய கிருபை நமக்கு தருவதை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பக்குவம் அவர்களிடத்திலே இல்லை. நான் சொல்கிறேன், இன்றைக்கு எத்தனை பேர் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறார்கள்? தேவன் தன்னுடைய சொந்த குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பி கல்வாரி சிலுவையில் அவரை மரிக்க செய்து ரத்தத்தை சிந்தி நமக்காக நம்முடைய பாவங்களையும் நம்முடைய நோய்களையும் நம்முடைய சாபங்களையும் சுமந்து தீர்த்து, நம்முடைய தரித்திரத்தை கூட சுமந்து தீர்த்து, எல்லாத்தையும் சுமந்து தீர்த்து இவ்வளவு பண்ணியிருக்கிறாரு. பரலோகத்தின் தேவன் பூமிக்கு வந்து மனு அவதாரம் எடுத்து எல்லாம் பண்ணியிருக்கிறாரு. எல்லாத்தையும் பண்ணிட்டு இதை பிரசங்கிக்க ஆளை வச்சு, சபையை வச்சு, பிரசங்கியாரலை வச்சு, வேத வசனத்தை வச்சு, எல்லாத்தையும் வச்சு இன்றைக்கு பிரசங்கம் நடந்து கொண்டிருக்குது. எத்தனையோ பேர் பிரசங்கத்தையும் கேட்டுட்டு அதை பெற்றுக்கொள்ளாமல் போகிறார்கள். என்றால் பெற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் இல்லை. கர்த்தர் உலகத்தின் சகல ஆசீர்வாதங்களை அவர்களுக்காக வைத்திருக்கிறார். ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், பூலோகத்துக்குரிய ஆசீர்வாதங்கள் எல்லாத்தையும் வச்சிருக்காரு. ஆனால் இன்றைக்கு பெற்றுக்கொள்ள ஏதோ ஒரு தடை அவர்களுக்கு, பெற்றுக்கொள்ள தெரியவில்லை அனைவர்களுக்கு எப்படி பெற்றுக்கொள்வது என்று. ஆகவேதான் இது ரொம்ப முக்கியம் பாருங்க. இது குறித்து 4 காரியங்களை இன்றைக்கு சொல்ல விரும்புகிறேன். இதை கவனமாய் நாம் கேட்போம், எழுதி கொள்வோம். இதெல்லாம் ரொம்ப முக்கியம் பாருங்க. இதை வாழ்க்கையில ஒரு தடவை கேட்டு அப்படியே விட்டுறக்கூடாது, சிந்திக்க வேண்டும், ஆராய வேண்டும், தியானிக்க வேண்டும். முதலாவது நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம், பிலிப்பியர் 4:19 திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். முதலாவது நாம் பெற்றுக்கொள்வது குறித்து தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்றால், தேவனிடத்திலிருந்து ஒன்றை பெற்றுக்கொள்கிறோம் என்றால் அது எப்படி உண்டாகிறது? We are receiving from God the return from our sowing. நாம் விதைத்ததின் விளைவாக அதன் பலனை நாம் பெற்றுக்கொள்கிறோம் தேவனிடத்தில். தேவன் ஒரு மெத்தட் வச்சிருக்காரு பாருங்க எல்லாத்துக்கும். அதன் விளைவாக அதன் பலனை பெற்றுக்கொள்கிறோம். பிலிப்பியர் 4:19 வாசிக்கிறேன். என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். நான் பிள்ளைக்கு வாங்கி தர போறேன்னா என்னுடைய ஐஸ்வரியத்தின்படி தான் வாங்கி தர முடியும். என்னுடைய பரலோக பிதாவை நம்பி நான் இருக்கிறபடினால அவருடைய ஐஸ்வரியத்தின்படி என்னுடைய தேவை அவர் சந்திப்பாராம். எத்தனை பேர் சொல்றீங்க அவருடைய ஐஸ்வரியத்தின்படி சந்தித்தார் என்றால் என்னுடைய வாழ்க்கை தரம் உயரும் என்று? செழிப்பா இருப்பேன் நானே. அவருடைய ஆசீர்வாதத்தின்படி, என்னுடைய அளவின்படி அல்ல, அவருடைய ஐஸ்வரியத்தின்படி. அவர் எவ்வளவு ஐஸ்வர்யவான் என்பதை வைத்து அதை வச்சுதான் எனக்கு சட்டை வாங்கி தர்றாரு, அதை வச்சுதான் எனக்கு வீடு வாங்கி தர்றாரு, அதை வச்சுதான் எனக்கு எல்லாம் செய்யறாரு. இதை நான் விசுவாசிக்கிறேன். ஹலோ, கர்த்தர் எவ்வளவு ஐஸ்வர்யவான், அதை வச்சுதான் எனக்கு அவர் செய்யறாரு. அந்த அளவின்படி தான் என்னுடைய தேவைகள் சந்திக்கப்படுகிறது. ஆகவேதான் குறைவு என்பது கிடையாது. கர்த்தருடைய அளவின்படி, கர்த்தருடைய ஐஸ்வரியத்தின்படி என்னுடைய தேவைகள் சந்திக்கப்படுகிறது. இந்த பவுல் எங்க சொல்றாரு என்பதை கவனிக்க வேண்டும். இந்த வசனத்தை ஏன் வாசித்தேன்னா, ஜனங்களுக்கு சொல்றாரு அவர், என் தேவன்
தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாக்குவார். ஜனங்களை பார்த்து சொல்றாரு, என்னுடைய தேவன் உங்களுடைய குறைவையெல்லாம் அவருடைய ஐஸ்வர்யத்தின்படி நிறைவாக்குவார். ஏன் சொல்றார் என்பதை கவனிக்க வேண்டும். இதனுடைய கான்டெக்ஸ்ட், எந்த சந்தர்ப்ப சூழ்நிலையில் சொல்லுகிறார் என்று சொன்னால் 15, 16, 17 வசனங்களை வாசிக்க வேண்டும். அங்கே சொல்லுகிறார், மேலும் பிலிப்பியரே, சுவிசேஷத்தின் ஆரம்பத்திலே நான் மக்கெதோனியாவிலிருந்து புறப்பட்ட போது கொடுக்கல் வாங்கல் காரியத்தில் நீங்கள் மாத்திரம் எனக்கு உடன்பட்டதே அல்லாமல் வேறொரு சபையும் உடன்படவில்லை என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். ஆஹா, பிலிப்பியர் சபைக்கு எழுதுகிறார். அந்த பிலிப்பியரை குறித்த விசேஷம் என்னவென்றால், கொடுக்கிறதை குறித்து அற்புதமாய் புரிந்து கொண்ட ஒரு மக்கள் இவர்கள். அவர் சொல்றாரு, நான் ஊழியத்துக்கு முதல்ல போனப்ப வேற எவரும் இவர் ஊழியத்துக்கு போயிருக்காரு, இந்த ஊழியத்துக்காக நம்ம எதையாவது செய்வோம்னு சொல்லி என்ன நினைச்சு, இந்த ஊழியத்தை நினைச்சு கர்த்தருடைய காரியங்களுக்காக நாம் செய்வோம் என்று வேற எவரும் இவ்வளவு ஆர்வத்தோடு வந்து செய்ததில்லை. இந்த காரியத்தில் நீங்கள் மாத்திரம் எனக்கு உடன்பட்டதே அல்லாமல் வேறொரு சபையும் உடன்படவில்லை என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறார். மற்ற சபையெல்லாம் லூசர்ஸ், அவரெல்லாம் ஒண்ணுமே கொடுக்கல, அவரெல்லாம் ஒண்ணுமே செய்யல. இந்த சபை மட்டும்தான் கர்த்தருடைய ஊழியத்துக்கென்று ஏராளமாய் தாராளமாய் செய்திருக்கிறார்கள், கொடுக்கிற மக்கள் இவர்கள். அப்ப சொல்றாரு, நான் தெசலோனிக்கேயில் இருந்த போதும் என் குறைச்சலை நீக்கும்படி நீங்கள் 2 தரம் அனுப்பினீர்கள். இவரை தேடி அனுப்புறாங்க. அவங்க இன்னொரு பட்டணத்தில் இருக்கும் போதும் அவருக்கு ஏதாவது தேவை இருக்குமா, அவருக்கு நான் என்ன செய்யலாம் என்று சொல்லி அவரை தேடி அவருக்கு அனுப்புகிறார்கள் பொருளுதவியை. 17, உபகாரத்தை நான் நாடாமல் உங்கள் கணக்குக்கு பலன் பெருகும்படியே நாடுகிறேன். சரியான பாஸ்டர் இவர் சொல்றாரு, நான் உங்ககிட்ட உபகாரத்தை நாடல, உங்கள் கணக்கில் உங்கள் பலன் பெருகும்படி நாடுகிறேன். உங்க கணக்குல அக்கௌண்ட் இன்க்ரீஸ் ஆகணும்னு நான் நாடுகிறேன். உங்க அக்கௌண்ட் எப்படி இன்க்ரீஸ் ஆக போகிறது, அது எப்படி பெருக போகிறது? பரலோக வங்கியில போடுறத பற்றி பேசுறவன் எப்படி பரலோக வங்கியில டெபாசிட் ஆகுறதுன்னு சொன்னா, சுவிசேஷத்தை நிமித்தம் கொடுக்கும் போது பரலோக வங்கியிலே டெபாசிட் ஆகிறது. கொடுக்கிற ஒவ்வொன்றும் பரலோக வங்கியில டெபாசிட் ஆகிற மாதிரி நம்முடைய தேவையின் நேரத்துக்கு எடுக்கக்கூடிய ஒன்றாய் அது இருக்கிறது. அதுதான் பேங்க் டெபாசிட்னு பேரு. டெபாசிட்னா ஐயோ போச்சேன்னு இல்லை, போட்டு வச்சா அங்கே பத்திரமா இருக்குது, இன்ட்ரெஸ்ட் பெருகிட்டே போகுது, பல மடங்கு அது இன்ட்ரெஸ்ட்டும் டிவிடெண்டும் பெருகிட்டே போய் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு பெருக்கம் ஏற்படுகிறது. அதில் எனக்கு தேவையான நேரத்தில் நான் போய் அதை எடுத்துக்கொள்கிறான். அப்போ சொல்றாரு, எனக்கு கொடுத்ததை ஏதோ நான் உங்களுடைய உதவியை நாடி உங்களை நம்பி நான் உங்க உபகாரத்தை நான் நாடி வந்தேன்னு நினைக்காதீங்க. உங்களுடைய கணக்கு பெருகும்படியாக தான் இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறேன். நீங்கள் இப்படி பொருளுதவி செய்யும் போது, நீங்கள் இப்படி கர்த்தருடைய காரியங்களுக்காக பொருளை கொடுக்கும் போது உங்கள் கணக்குக்கு பலன் பெருகும்படி ஆகிறது. அதைத்தான் நான் நாடுகிறேன். 18ஆம் வசனம் சொல்றாரு பாருங்க, எல்லாம் எனக்கு கிடைத்தது. எல்லா ஊழியக்காரங்களும் இப்படி சொன்னா எனக்கு ரொம்ப ஆசையா இருக்குது சொல்லணும் என்று. அநேகருக்கு வாயிலிருந்து இது வரவே வராது. எப்படி இருக்கீங்க? ஏதோ போகுது பிரதர். நல்லா இருக்கீங்களா பிரதர்? நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அப்புறம் போச்சு பிரதர். அவங்க நினைச்சுவாங்க யாரோ நிறைய இருக்குன்னு நினைச்சுக்குவாங்க. அதனால என்னைக்குமே நல்லா இருக்குன்னு சொல்லக்கூடாதுன்னு ஒரு பாலிசியா வச்சுட்டாங்க ஊழியக்காரங்க. சில நேரத்தில் ஊழியக்காரங்களை தான் நான் குற்றம் சொல்ல வேண்டியதா இருக்குது. ஏன்னா நானும் ஊழியக்காரன். ஆகவே நிறைய குற்றங்கள் எங்க பேர்ல தான் இருக்குது, ஊழியக்காரர்கள் பேர்ல தான் இருக்கு. நாங்க எப்படி ப்ரொஜெக்ட் பண்றோன்றது பேர்ல தான் இருக்குது. ஊழியக்காரர் முதல்ல எனக்கு எல்லாம் இருக்குதுன்னு சொல்ற கத்துக்கொள்ளணும். நான் அதை மனசுல சின்ன வயசுல இருந்தே நான் அதை வைத்து விட்டேன். எனக்கு எல்லாம் இருக்கிறது. என்னை கூப்பிட்டு போய், நான் பைபிள் காலேஜில் படிச்சப்ப அந்த பிரின்சிபால் கூப்பிட்டு போய் என்ன ஒரு மீட்டிங்ல பிரசங்கம் பண்ண வச்சார். அவர் பிரசங்கம் பண்ண போறாரு, அதுக்கு முன்னாடி 10 நிமிஷம் பிரசங்கம் பண்ண வச்சார். லுங்கி இருக்கான, இது வேஷ்டி சட்டை இருக்கானாரு. கிடையாது, நான் போட்டதே இல்லை. என்ன எல்லாம் ஃபுல்லா நீ அமெரிக்கனா இருக்கிறியே அப்படின்னாரு. இதுதான் போட்டிருக்கேன், இந்தியாவிலேயே நான் பேண்ட் சட்டை தான் போட்டிருக்கேன், வேஷ்டி கட்டினது இல்லை, கட்டக்கூடாதுன்னு இல்லை. லுங்கியாவது எடுத்துட்டு வந்தேன், லுங்கி இருக்குது ரூம்ல வச்சுட்டு வந்துட்டேன். அவருக்கு ஒரே கோபம் இருக்கு. மிஷன்ஸ் கூட்டத்துக்கு வந்திருக்கிற பெரிய கான்ஃபரன்ஸ் நடந்துட்டு இருக்குது, ஒரு இந்தியரை காட்டணும்னு நான் விரும்புகிறேன், ஒரு தலப்பாவாத எடுத்துட்டு வந்தியான்னாரு. ஏன்னா வம்பா போச்சேன்னு, தலப்பாலாம் எனக்கு கட்டவே தெரியாதியா. தலப்பாவும் இல்லை, லுங்கியும் இல்லை, வேஷ்டியும் இல்லை, ஒண்ணுமே இல்லையான்னாரு. ஒண்ணுமே இல்லை. என்ன அப்புறம் என்னதான் இருக்குது? பார்த்தா டிப் டாப்பா இருக்கிற, அமெரிக்கன் மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கிற, உன்னை பார்த்தா இந்தியன் யார் சொல்லுவா? ஒரு ஏழை இந்தியன் மாதிரி காட்சி அளிக்க வேண்டாமா? இந்த ஜனங்கள்லாம் பார்க்க வேணாமா? தான் அவருடைய நோக்கம் பாருங்க. அப்ப அவங்களுக்கு மிஷன்ஸ் கான்ஃபரன்ஸ்னா அதுதான். இப்ப சொன்னாரு, எப்படி அங்க உங்க ஊர்ல கஷ்டப்பட்டு சைக்கிள்ல கிராம கிராமமா போய் ஊழியம் செய்றீங்கன்றது சொல்லுங்க. நான் சைக்கிள்ல போய் ஊழியம் செய்யலைங்க, கார்லாம் இருக்குது. எனக்குள்ள மனசுக்குள்ள ஒரே இதுதான், கர்த்தர் நமக்கு காரெல்லாம் கொடுத்து இவ்வளவெல்லாம் கொடுத்து வச்சிருக்கும் போது, நம்ம ஆசீர்வச்சிருக்கும் போது, நான் சைக்கிள்ல அங்க போனேன், இங்க தெரிஞ்சேன், இங்க கஷ்டப்பட்டேன், கஞ்சிக்கு இப்படி வருந்தினேன், இப்படி இருந்தேன் அப்படின்னு சொல்லலாமா? கூடாது.
அப்படியே கஷ்டப்பட்டா கூட சொல்லக்கூடாது. ஏன்னா கர்த்தருடைய பிள்ளை நான், கர்த்தருடைய ஊழியக்காரன் நான். ஏனென்றால் கர்த்தருடைய மானத்தை காப்பாற்றுறதுக்காக தான் நான் வாழ வேண்டும். கர்த்தருடைய நாமத்தின் கனத்துக்காகவும் மரியாதைக்காக நான் வாழ வேண்டும். அது அப்படியே இருந்தாலும் சொல்ல மாட்டேன். அப்படி இல்லாம நல்ல ஆசீர்வாதமா இருக்கும் நான் எப்படி சொல்றது? அதனால எந்திரிச்சேன் பாருங்க. இவர் அதே தான் சொல்றாரு. சரி சரி தலையாட்டி எந்திரிச்சு ஒரு 10 நிமிஷம் கட்டன்னு இங்க பிரசங்கம் பண்ற மாதிரி பிரசங்கம் பண்ணி, அப்ப எனக்கு 21, 22, 23 வயசு தான். எந்திரிச்சு அப்போ அப்படி இந்த தீப்பொறி மாதிரி வந்துடும் வாயை திறந்தா, படன்னு. என்னன்னு ஒன்றும் பிளானே பண்ணல, என்ன சொல்றதுன்னு. என்ன இவர் வேற சொல்லி குழப்புறாரு. லுங்கி இல்லை, வேஷ்டி இல்லை, தலப்பா இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னு போட்டு நம்மளை அப்படியே உருட்டி பரட்டி எடுத்துட்டாரு. சரின்னு எந்திரிச்சு கடகடன்னு ஒரு பாட்டுக்கு விளக்கம் சொல்ற மாதிரி ஆரம்பிச்சு கடகடன்னு 10 நிமிஷம் பிரசங்கம் பண்ணி முடிச்சு எல்லாம் கிளம்பி கான்ஃபரன்ஸ் முடிஞ்செல்லாம் வீட்டுக்கு போறப்ப அந்த சர்ச்சு பிரசங்கியார் சொல்றாரு, தம்பி நீ இந்த சபைக்கு ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலையில ஸ்பெஷலா எங்களுக்கு பிரசங்கம் பண்ணுன்றாரு. உன்ன மாதிரி ஆள் தான் இங்க தேவை. அவங்களுக்கு ஏழை இந்தியன் தேவையில்லை, கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கக்கூடிய ஒரு ஆள் தேவை. ஊழியக்காரர்கள் இன்றைக்கு சரியா ப்ரொஜெக்ட் பண்ணாதனால ஜனங்க என்னமோ தப்பா நினைச்சுக்கிறாங்க, ஒண்ணுமே இல்லைன்னு. ஊழியக்காரன் நினைக்கிறாங்க நிறைய இருக்குன்னு சொன்னா ஜனங்க நினைச்சுவாங்க நிறைய இருக்குன்னு நினைச்சுக்குவாங்க. அப்படின்னு நினைச்சுக்கிட்டுமே நிறைய இருக்குன்னு நினைச்சாதான் அவங்க நினைச்சவங்க, ஆண்டவரே இந்த ஊழியக்காரருக்கு இவ்வளவு கொடுத்து வச்சிருக்கு எனக்கும் கொடுன்னு அவங்க நினைப்பாங்க. உமக்கு ஊழியம் செய்கிறவர்களே இவ்வளவு நல்லா பார்த்துக்கிறீர் ஆண்டவரே, நானும் உங்களுடைய பிள்ளை தானே, என்னையும் கவனியும் என்று அவர்கள் கேட்பார்கள். அதனால தான் ஊழியக்காரர் நல்லா இருக்கிறது அவசியம். ஊழியக்காரர் ரொம்ப நல்லா இருக்கணும். ஊழியக்காரர்கள் ஆண்டவரை பற்றி ரொம்ப உயரமா பேசணும். ஊழியக்காரர்கள் எப்போதும் நிறைவை பேச வேண்டும். எனக்கு இருக்குது, எனக்கு போதுமான அளவுக்கு இருக்குது, நான் நிறைவா இருக்கிறேன், போதும் எனக்கு இருக்கு, நிறைய இருக்கு அப்படிங்கிற அளவுக்கு பேசினா தான் பேசுகிறார் பாருங்க. எனக்கு எல்லாம் கிடைத்தது, எல்லாம் சொல்லுங்க, எனக்கு எல்லாம் கிடைத்தது. என்ன லாங்குவேஜ் பாருங்க, பரிபூர்ணமும் உண்டா இருக்கிறது, ரொம்ப நிரம்பி வழியுதுன்றாரு. ரொம்ப தேங்க்ஸ் பிரதர், நேத்தெல்லாம் வெறும் கஞ்சி தான், இன்னைக்குதான் மீன் வாங்கலான் இருக்கோம்னு சொல்லல அவரு. எனக்கு எல்லாம் கிடைத்தது, பரிபூர்ணம் உண்டாயிருக்கிறது. உங்களால் அனுப்பப்பட்டவைகளை சுகந்த வாசனையும் தேவனுக்கு பிரியமான உகந்த பலியாக எப்பாபிரத்துவின் கையில் வர பற்றி கொண்டபடியால் நான் திருப்தி அடைந்திருக்கிறேன். உங்களிடத்திலிருந்து அனுப்பப்பட்டவைகள் அந்த காணிக்கைகளை குறித்து என்ன சொல்றாரு? இது தேவனுக்கு நீங்கள் செலுத்துகிற மரியாதை, தேவனுக்கு நீங்கள் கொடுக்கிற ஆராதனை. எனக்கு சாப்பாடு போடுறதுக்காக அல்ல, என்னுடைய தேவையை சந்திக்கிறதுக்காக அல்ல, ஏதோ இவர் பாவம் பசி பட்டினியில வாட போறாருன்னு அனுப்பிச்சது இல்லை, இதை நான் இப்படி எடுத்துக்கொள்றேன்றாரு. நீங்க அனுப்பிச்சத தேவனுக்கு நீங்கள் செலுத்தும் மரியாதையாக, ஆராதனையாக, தேவனுக்கு நீங்கள் கொடுக்கும் சுகந்த வாசனையாக, தேவனுக்கு முன்பாக உங்களுடைய கரங்கள் உயர்த்தப்பட்டிருக்கிறது, நீங்கள் தேவனை விசுவாசிக்கிறீர்கள், அவர் ஆராதிக்கிறீர்கள் என்பதற்கு ஒரு அடையாளமாக நான் இதை எடுத்துக்கொள்கிறேன் என்று சொல்கிறார். ஆகவே நான் திருப்தி அடைகிறேன். நீங்க கர்த்தரை விரும்புறீங்க, கர்த்தரை நேசிக்கிறீங்க, கர்த்தரை குறித்து எண்ணுகிறீர்கள், கர்த்தருடைய ஊழியத்தை குறித்து எண்ணி பார்க்கிறீர்களே, அது எனக்கு ரொம்ப திருப்தி அளிக்கிறதுன்னு சொல்றாரு. இப்படியெல்லாம் சொல்லிட்டு அந்த ஜனங்களுக்கு தான் சொல்றாரு. எந்த ஜனங்களுக்கு? இந்த பிலிப்பியர் 4:19 எல்லாம் எடுத்துக்கூடாது, இது எல்லாருக்கும் கிடையாது. இது யாருக்கு? ஹலோ, 15, 16, 17 வசனத்தில் இருக்கவங்களுக்கு. அது இவங்க என்ன பண்ணாங்க? இவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். இப்படி கொடுத்தவர்களுக்கு சொல்றாரு, என் தேவன் உங்கள் குறைவையெல்லாம் அவருடைய ஐஸ்வர்யத்தின்படி நிறைவாக்குவார். அவர் சொல்றாரு, நீங்க கொடுத்துட்டீங்க, ஊழியத்துக்கு கொடுத்தீங்க, கர்த்தருக்கு கொடுத்தீங்க, கர்த்தருக்கு ஆராதிச்சு அவருக்கு மரியாதை செலுத்தணும்னு கொடுத்திருக்கீங்க, கர்த்தருக்காக நீங்க செய்திருக்கிறீர்கள். ஒன்னு சொல்றேங்கிறாரு, என்னுடைய தேவன் உங்கள் தேவைகள் எல்லாம் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி நிறைவாக்குவார், கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்குவார் என்று சொல்லுகிறார். சொல்றாரு, நீங்க கொடுத்துட்டீங்க, அதனால உங்கள் தேவையெல்லாம் இனிமே வேற ஸ்டாண்டர்ட், வேற அளவின்படி சந்திக்கப்பட போகிறது. அது என்ன அளவுனா பரலோகத்தின் அளவு, பரலோகத்தின் தேவனின் ஐஸ்வர்யத்தின் அளவு. அந்த அளவிலிருந்து சந்திக்கப்படுகிறது, குறைவிலிருந்து சந்திக்கப்படுறது இல்ல. ஹலோ, கர்த்தர் எப்படி தேவைகளை சந்திக்கிறாரு? கர்த்தர் எப்படி ஊழியத்தின் தேவைகளை சந்திக்கிறாரு? 10 பேர் கஷ்டப்படுறவங்க சேர்ந்து ஆளுக்கு 5 ரூபா போட்டு இவங்க கஷ்டத்திலிருந்து இந்த ஊழியம் நடக்குது ஒருத்தர் சொல்றாரு. அநேக கஷ்டத்திலிருந்து இந்த ஊழியத்தை செய்யறோம் அப்படிங்கிறார். அநேகருடைய கஷ்டத்தை வச்சு ஆண்டவர் முதலீடா வச்சு ஊழியம் செய்யறது இல்லை, அவருடைய ஐஸ்வர்யத்தின்படி தான் ஊழியம் நடக்கிறது. இருக்கீங்களா? அவருடைய ஐஸ்வர்யத்தின்படி தான் நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படுகிறது. நம்முடைய கஷ்டத்திலிருந்து நாம கொடுக்கிறதுனால அல்ல, அவருடைய ஐஸ்வர்யத்தின்படி நம்முடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படுகிறது.